UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. மேலும் 2 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு வருவார்கள் என்று வெல்லமண்டி நடராஜன் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்திருக்கிறார். ஒருவர் சி.வி. சண்முகம், மற்றொருவர் யார் என்பதை உங்களது யூகத்துக்கே விட்டுவிடுகிறேன் என்றும் அவர் பேசியிருக்கிறார். முன்னதாக இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் அதிமுகவின் வெல்லமண்டி நடராஜன். மேலும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வருவார்கள் என்று புதிய தலைமுறைக்கு அவர் பேட்டியளித்துள்ளார். மேலும் 2 எம்எல்ஏக்கள் தாவேகாவிற்கு வருவார்கள் என்று பேசியிருக்கிறார் வெல்லமண்டி நடராஜன். அதில் ஒருவர் சி.வி. சண்முகம், மற்றொருவர் யார் என்பதை உங்களது யூகத்திற்கே விட்டுவிடுகிறேன் என்றும் அவர் பேசியுள்ளார். அதிமுக தொண்டர்கள் அலை அலையாக தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி வருவார்கள் என்றும் அவர் பேசியுள்ளார். தாவேகாவில் இணைந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் நம்மிடம் இருக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். பல ஆண்டுகளாக அதிமுக பயணம், அதுக்கு பிறகு ஓபிஎஸ் அணியில் நீண்ட காலமாக பயணிச்சிங்க. ஓபிஎஸ் டிஎம்கேல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணீங்க. இப்போ மறுபடியும் டிவிக்கு என்ன காரணம் சார்? நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தல், அந்த தேர்தலிலும் ஒரு மகத்தான தோல்வியை சந்தித்ததற்கு பின்பு அதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டுங்கள், அதற்கு என்னென்ன காரண காரணிகளை கண்டறிந்து மக்களிடம் சென்றடைய வேண்டும், நாம் அதையெல்லாம் திருத்தி மீண்டும் நல்லதொரு ஆட்சி, அரசு, கழகம் அமைவதற்கு பாடுபட வேண்டும் என்கின்ற கருத்தினை எல்லோரும் வலியுறுத்தினார்கள். வலியுறுத்திய எல்லோருமே எதிரிகள் என்று நினைத்தால் கழகம் என்னவாகும்? இப்ப வெளியில 2 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் விரைவில் தமிழக வெற்றி கழகத்துக்கு வரக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை தெரிவித்து அனைவரும் இங்கே தலைவர்கள் கருத்து சொல்றது போல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழக வெற்றி கழகம் தான் என்கின்ற நிலையோடு ஆர்ப்பரித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனைவரும் வரக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 4 எம்எல்ஏக்கள் பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்ப சி.வி. சண்முகம் மட்டும் இன்னும் எடப்பாடி அவர்களை சந்திக்காம இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அது நீங்க சொல்லுவது அருமை அண்ணன் சி.வி. சண்முகம் மட்டும் அல்ல, மற்றொரு நபரும் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சூசகமாக தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயபாஸ்கர் அவர்கள் எடுத்துக்கலாமா சார்? அதை நன்றி, வணக்கம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் செய்தியாளர் வினேஷ். UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.